ஹாய் காய்ஸ், இந்த வீக்கெண்ட் நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 நாள் வெளியே போகிறனால எங்கள் டெடியை பார்த்துக்கு ஒரு ஆள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே கிளம்பியாச்சு. எப்போவுமே ட்ரெயின் ட்ராவல் தான் பண்ணுவோம். அப்பா மொட்டை அடிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இப்போ டை அடிச்சிருக்கீங்க? சேவிங் பண்ணி டை எதுக்கு அடிச்சிங்க சொல்லுங்கள். மொட்டை தானே அடிக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹொசூர் டு தஞ்சாவூர் வந்து மைசூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கு ட்ரெயினில் போயிடுவோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் சர்ச் ரீச் பண்ணிட்டோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் போடுறதுக்காக உள்ள வேலைலாம் நடந்துட்டு இருந்தது. மாஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி சர்ச்சில் தான் வந்து நடந்துட்டு இருந்தது. நாங்கள் சர்ச் மாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வரான்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளும் நானும் போய் ஒரு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பீச்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தூண்டில் வளைவு தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா மண்ணரிப்பு தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போட்டுக்குள்ளே உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அடுத்த நாள் நானும் அப்போ வந்து ரால் வாங்க போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 6 தட்டும் சேர்த்து 500 சொன்னாங்க. கொஞ்சம் பேசினால 300 தந்தாங்க. சரி நீ என் பொண்ணு மாதிரி இருக்க அப்படிலாம் சொன்னாங்க அந்த அக்கா. அது முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து சமைக்க போயிட்டோம். பிஷப் குவார்ட்டர்ஸில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க வந்து கேஸ் இல்லை குக் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால அடுப்பில் தான் நாங்கள் வந்து சமைச்சோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. வீட்டிலேருந்து எல்லாமே திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்றதுக்காக நானும் எங்கள் அப்பாவும் ப்ரான்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். ஆன்ட்டியும் அம்மாவும் 2 பேருமே சேர்ந்து வந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் நெய்பர் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா வேண்டுதல் செலுத்தணும் அப்படின்றதுக்காக எங்கள் கூட வந்திருந்தாங்க. இருக்கீங்களா? நீங்கள் வேளாங்கண்ணி வரீங்க அப்படின்னா ஒரு 3 days ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த அக்காங்களை எல்லாருமே உட்காந்து சேர்ந்து பேசிட்டு சமைச்சிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ see you next part, second part. Bye.